வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு. முட்டை உடைச்சு ஊத்தும் போது அடுப்பை மட்டும் சிம்ல வச்சுக்கணும். முட்டை ஊத்தும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊத்தணும். ஒரே இடத்துல ஊத்திட்டீங்கன்னா மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு லைட்டா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கடாயை மூடிட்டு அடுப்பை 10 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். சிம்ல வச்சு இறக்கிங்கன்னா முட்டையும் வந்துடும், குழம்பும் ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. செமையா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க முட்டை குழம்பு வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. ஒரு தடவை இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம்.